எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இப்போ எந்த ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம்னா, அதாவது செய்தித்தாள்களை அப்படியே நான் புரட்டி பார்த்துட்டே இருக்கும்போது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கேஸ் சொல்லுவோம். கொடைநாடு கொலை கொள்ளை வழக்கு சொல்லுவோம் இல்லையா? அந்த கொடைநாடு என்பது மக்களிடையே பரிச்சயமாக ஆனதே மறைந்த முதலமைச்சர் செல்வி அம்மா ஜெயலலிதா அவர்கள் அதை ஓய்வு இல்லமாக வைத்திருந்தார். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, இங்கிருந்து மந்திரி சபையை சட்டசபையை அங்கே மாறும், அங்கே போனால் 2-3 மாதம் இருப்பாங்க, அங்கிருந்து தான் கோப்புகளை பார்ப்பார். அந்த கொடைநாடு நிறைய ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. நிறைய சொத்துக்களுடைய ஆவணங்கள், தங்க புதையல்கள் அப்படின்னா ஒரு என்னென்னமோ கிளப்புவாங்க. நம்ம போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். அந்த ஒரு கொடைநாடு எஸ்டேட்டில் மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்களின் மறைவுக்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகள் எழுகிறது. அந்த பல்வேறு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பங்களாவில் சில ஆவணங்கள் இருந்ததாக, பல்வேறு விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் இருந்ததாகவும், கண்டெய்னராக பணங்கள் வைக்கப்பட்டிருந்ததாகவும் இப்படிலாம் சொல்கிறாங்க. இப்படிலாம் பத்திரிகை செய்திகளில் நிறைய பல்வேறு புதிதாக எல்லாம் பூகம்பங்கள் அதை குறித்த ஊகங்கள் கிளம்பி கொண்டே இருந்தன. அந்த சமயத்தில் தான் இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இதெல்லாம் ஊர்ஜிதப்படுத்துவது போலவே ஓம்பவுதர் என்கின்ற அந்த கொடைநாடு எஸ்டேட்டுடைய காவலாளி கொல்லப்பட்டார். அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. ஒரு முதலமைச்சரோட ஒரு பங்களா, அந்த பங்களா எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும். அவங்க மறைந்தது பின்பு அந்த சொத்து செல்வி சசிகலா அவர்கள் கஸ்டடிக்கு வருது. அதிமுக அவர்கள் அதை பார்த்துக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம அதிமுக அவங்களுடைய அலுவலகம் அது கட்சிக்கு வருது. ஸோ இவ்வளோ பிரச்சனை நடக்கும்பொழுது நடந்த கொலை கொள்ளை, அந்த கொலை கொள்ளை சம்பந்தமாக நீலகிரி மாவட்ட நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வருது. அதில் 4 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன கொலை நடந்தது, என்ன காணாமல் போச்சு, போலீஸ் சொல்றது ஒரு 10 கை கடிகாரங்கள் திருடு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திபு சதீஷன் அப்படின்ற ஒரு 4 பேர் அரெஸ்ட் பண்ணி கேஸ் நடத்துகிறாங்க. அவங்க அங்கே ஒரு நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அவங்க போடுற மனு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை விசாரிக்கணும், சசிகலா அவர்களை விசாரிக்கணும், இந்த மாதிரி ஒரு 4 பேரை விசாரிக்கணும் அப்படின்னு அவங்க நீலகிரி மாவட்டத்தில் மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க. அப்போ அவர் மதிப்புக்குரிய இபிஎஸ் ஐயா அவர்கள் அங்கே இப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறாரு. அப்போ அந்த கோர்ட்டில் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் விசாரிக்க முடியாது அப்படின்னு அவங்க ஒரு உத்தரவு போடுறாங்க. முதலேற்பு என்பது இருந்து அதற்கான ஆவணங்கள், சான்றுகள், சாட்சிகள் இருக்கும் பட்சத்தில் முதலமைச்சரோட விசாரிக்கலாம், அவரும் தவறு இல்லை. சரியா? அந்த காரணத்துக்காக அந்த பெட்டிஷன் அங்கே டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அந்த தள்ளுபடியை எதிர்த்து அது அந்த பெட்டிஷன் அவங்க போட்டது இந்த வழக்கை அலைக்கழிக்க வேண்டுமா, இல்லை வழக்கின் நோக்கத்தை திசை திருப்ப வேண்டுமா என்கின்ற காரணம் நமக்கு தெரியாது. பட் தே ஃபைல்டு அப்ளிகேஷன், தே ஃபைல்டு பெட்டிஷன். இவங்களெல்லாம் சாட்சியில் வரணும், இவங்கெல்லாம் விசாரிச்சா தான் அந்த வழக்கின் உண்மை நிலை தெரியும் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த காலகட்டங்களில் நம்ம பத்திரிகைகளை பார்த்தீங்கன்னா வரிசையாக கொலைகளாக இருக்கும். ஒருத்தரை போய் பிடிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த சினிமா படத்தில், த்ரில்லர் படத்தில் வரா மாதிரி ஒருத்தர் பிடிக்க நினைப்பாங்க, அவர் செத்துருவார். இன்னொருத்தரை போய் பிடிக்க நினைப்பாங்க, அவர் செத்துருவார். இந்த மாதிரி பல்வேறு திருப்பங்களோடு இருந்த அந்த வழக்கு தான் அது. ஆனால் அதில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு முன்னேற்றமும் இல்லை. சரி, இந்த பெட்டிஷன் வருவோம். அந்த பெட்டிஷன் அவங்க போடுறாங்க, இது மாதிரி இபிஎஸ் அவர்களை விசாரிக்க வேண்டும், சொல்லி சசிகலா அவர்களை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு பெட்டிஷன் போடுறாங்க. அவர் அப்போது சீஃப் மினிஸ்டராக இருக்காரு, அதெல்லாம் விசாரிக்க முடியாது, அதை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே கிரிமினல் ரிவிஷன் வராங்க. கிரிமினல் ரிவிஷனில் அவங்க கேட்குறாங்க, ஒரே அது விசாரிக்கணும்னா அந்த ஹைகோர்ட் சொல்லுது, இப்போ தான் அவர் சீஃப் மினிஸ்டர் இல்லையா, அவர் விசாரிச்சா என்ன, ஏன் அவரை விசாரிக்கக்கூடாது? விசாரிக்க தப்பு இல்லையே. நீதிமன்றத்தில் அதாவது ஒரு வழக்கே எப்போ வெளிச்சத்திற்கு வரும், ஒரு வழக்கு எப்போது திருப்தியாக தீவிரமாக விசாரித்ததாக அர்த்தம் என்றால், வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நபரையும் இந்த சம்பந்தப்பட்டிருக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். நான் தான் சம்பந்தப்படலையே, என்னையே விசாரிக்கணும்னுவாங்க. ஆனால் இந்த வழக்கு ஒரு குறிப்பிட்ட நபரின்பால் தெளிவுபடுத்தப்படும் என்றால் அந்த நபரையும் விசாரிக்கலாம்.
அவர் வழக்குக்கு சம்மந்தப்பட்டு இருக்கணும் அப்படின்னு கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நிபுணருடைய கருத்து தேவைப்படுகிறது ஒரு வழக்குக்குன்னா அந்த நிபுணரை கூட நீங்கள் விசாரிக்கலாம். இது அப்படி ஒரு நிபுணருக்காக விசாரிக்கப்பட்டதாக நினைத்து கொள்ள வேண்டியதுதான் அப்படின்னு உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்புகிறது. கேள்வி எழுப்பி அதை ஆர்டர்ஸ் விசாரணை பண்ணாங்க. ஆர்டர்ஸ் வரைக்கும் பாஸ் பண்ணாங்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. எஸ், அது அதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன நடக்குதுன்றது. இதை இப்போ ஏன் சார் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அலாவுதீன் அற்புத விளக்கம் மாதிரி, அதாவது பூதத்தோட வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த மாயாஜல உலகம் மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்மளாம் இந்த பூமியில் தான் வாழ்கிறோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, தவறு செய்த ஒரு குற்றவாளி எந்த வித சாட்சியத்தையும் தடயத்தையும் அழிக்காமல் தான் விட்டு போவான். டீப்பாக விசாரிக்கும் போது அதை எளிதாக கண்டுபிடித்து விட முடியும். ஒரு புலன் விசாரணை அதிகாரியால் சரியான முறையில் விசாரணை நடக்கும் பொழுது அதை கண்டுபிடித்து முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். நிறைய கதைகளை படிக்கிறோம், நிறைய சினிமா படத்தில் சொல்லுவாங்கல்ல, சினிமா படத்தில் நிறைய சொல்கிறாங்க இருக்குது. ஆனால் அதுவும் உண்மைதான். அதாவது ஒரு எப்போவுமே தப்பு செய்கிறவன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தடயத்தை விட்டு போவான். அப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அதாவது தடயத்தை கண்டுபிடிக்காமல் இருக்கிறோமா, இல்லை தடயமே இல்லாமல் இருக்குதா, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்ல. இது எதுவுமே தெரியாமல் என்னமோ சொல்லுவாங்களே, கிணத்துக்குள்ளே போட்ட கல் மாதிரி தானே இருக்குது. கிணத்துக்குள்ளே கல் இருந்தால் வெளியிருந்து பார்த்தா தெரியாது, ஆனால் கிணத்துக்குள்ளே இறங்கி தேடும்போது தெரிஞ்சிடும்ல. இப்போ அதே மாதிரி தான் ஒரு திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கு எடுத்துங்க, எத்தனையோ வருடங்கள் ஆச்சு. எல்லாம் விசாரிச்சு போய் பாவம் அவர் என்ன சொல்லுவாங்க, அவருடைய உடன்பிறப்பு அவருடைய சகோதரர் நேரு அவர்களே அசந்துட்டார். அடப்பாங்க, அவங்க யார் குற்றவாளின்னு அவங்களுக்கு சன்மானம்லாம் கொடுக்கலாம்லாம் அறிவிச்சாங்க. எல்லாரும் விசாரிச்சு பார்த்து இன்னைக்கு வரைக்கும் அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதை போன்று கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய வழக்குகள் பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. அதனால் இது பரபரப்பு இது அரசியல் நடக்குதா நமக்கு தெரியல. இதோட என்ன நடக்குது என்பது, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பது யாருக்குமே ஒரு தெரியாத ஒரு புரியாத புதிராகத்தான் இருக்கின்றன. ஏன்னா அந்த கொலைகள் நிகழ்கின்ற காலகட்டத்திலே இந்த கொலைகள் சம்பந்தமாக இவரை விசாரித்தால் உண்மை தெரிந்துவிடும். பத்திரிகையில் ஒரு செய்தி வரும், மறுநாள் அவர் செத்துட்டு இருப்பாரு. அடுத்த ஒரு செய்தி வரும், அவருக்கு செத்துட்டு இருப்பாரு. இதை போன்று என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் கிணத்துல போட்ட கல் மாதிரி, ஒரு பெரிய பூதம் காக்கிற மாதிரி. இதில் யார் தலையீடு இருக்கிறது என்பதும் தெரியாது. இதை ஏன் முழுமையாக விசாரிக்கவில்லை என்கின்ற கதையும் தெரியாது. இதை பார்க்கின்ற நாம் இதனை பார்த்து விட்டு கடந்து போய் அடுத்த வேலையை செய்ய போய்விடுவோம். இன்னைக்கு நாட்டில் இதுதான் நடக்குது. இது நமக்கு தேவையில்லாத விஷயம் என்று கூறி நம்மால் கடந்தும் போய்விட முடியாது. இதை படிக்கும்போது நமக்கு ஒரு சிரிப்பு வரும். அந்த சிரிப்போடு பார்த்துட்டு அதை எடுத்து வைத்து விட்டு அடுத்து நம்முடைய காரியத்தை கவனிக்க சென்று விட வேண்டும். இது இப்படித்தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. இதை போன்று நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இதை போன்ற விஷயங்களை நாம் கடந்து போய்விட வேண்டும் என்பது உண்மை. அதை நாம் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் மற்ற சில விஷயங்களை நாம் எந்த சூழ்நிலையும் பார்த்து விட்டு கடந்து மட்டும் போயிடக்கூடாது. அதற்கு ஒரு சிறு எதிர்ப்பையாக நாம் தெரிவிக்க வேண்டும். ஏன் ஒரு மண்புழு அப்படின்னு சொல்றோம், அந்த மண்புழு கூட தனது உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் வரும்போது அப்படி தலையை தூக்குமா, பாம்பு மாதிரி. மண்புழுவே தலையை தூக்கும் என்றால் மனித குலம் நம்மளும் நமது எதிர்ப்பை நாகரிகமான வழியில் பிறருக்கு எந்த விதமான அச்சுறுத்தலோ துன்புறுத்தலோ இல்லாமல் சட்டத்திற்கு உட்பட்டு உங்களது எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டியது மிக அவசியமாகின்றது. இதை போன்ற முடிவுக்கே வராத வழக்குகளை பார்த்து எடுத்து வைத்துவிட்டு கடந்து சென்று நமது பணிகளை பார்க்க வேண்டியது. இதுதான் என்னால் சொல்ல முடிந்தது. மிகுந்த நன்றி நண்பர்களே.